வேண்டிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இங்க வந்து கோபியர்களுக்கெல்லாம் ஆட்சிமார்களுக்கெல்லாம் என்ன சொல்லிருக்கு? நெய்யொன்னோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு ராமுடியோம் செய்யாரண செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். மிச்சு கிடையாதுங்க, பார்க்கணும். முக்கியமாக தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள் என்னென்ன அர்த்தம் பின்னால் சொல்லப்படுறது. தீக்குறளை சென்றோதோம் ஐயவும் பிச்சையும் அகந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இந்த ஆட்சியர்களுக்கு என்னென்ன சொல்லிருக்கு, சிஷ்யர்களுக்கு என்னென்ன சொல்லிருக்குன்னு பிரிப்போம். நெய்யொன் நோம் விரதகாலம். இந்த நோன்பு இருக்க போறா, பாவ நோன்பு, நீராட்டத்துக்கு போறா. நேற்று நாம சொல்லிட்டோம், நீராட்டம்னா சாதாரண நீராட்டம் இல்லை. ஒரு குளத்துல போய் ஒரு பொய்கையில போய் குளிக்கிற மாதிரி இல்லை. அது என்னது நீராட்டம்னா பகவத் அனுபவத்தினுடைய கிருஷ்ண அனுபவத்திலே சம்ஸ்லேஷம் செய்வது என்பதுதான் அதனுடைய பொருள். பகவத அனுபவம், பாகவத அனுபவம் சம்ஸ்லேஷம், ஆச்சாரியனுடைய சம்ஸ்லேஷம் என்று மூன்றை குறிப்பதானது நீராட்டம் என்ற பொருளிலே வருகிறது என்பது நேற்று பார்த்தோம். இப்போ ஆட்சியர்கள்லாம் இந்த விரதம் இருக்கப்பறா, விரதம் இருக்கும் போது செய்யத்தகாதவைன்னு சிலர் சொல்லிட்டா இல்லையா? அப்படி சொல்லியிருக்கும் போது நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, காத்தால் குளிச்சுட்டு வந்து மையிட்டு கூடாது,